அன்பு குழந்தைகளே, ஒரு பசுமை நிறைந்த புல்வெளியில் ஒரு அன்பான அம்மா ஆடும் அவளுடைய 3 குட்டி ஆடுகளும் வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு நாளும் அம்மா ஆடு பசுமையான புல் தேடி போவாள். ஒரு நாள் வெளியே செல்லும்போது அவள் மெதுவாக குட்டிகளை தடவிக்கொண்டே, குட்டிகளே, நான் புல் எடுத்து வருகிறேன். கதவை நன்றாக மூடி உள்ளே அமைதியாக இருங்கள். நான் திரும்பி வரும் வரை யாருக்கும் கதவை திறக்காதீர்கள் என்று சொன்னாள். அதற்கு குட்டிகள், சரி அம்மா, நீங்க சொன்னபடியே நாங்கள் கேட்கிறோம். நிறைய பசுமையான புல் கொண்டு வாருங்கள் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். அம்மா சிரித்துக்கொண்டு புறப்பட்டாள். அதே நேரம் அருகில் ஒரு ஓநாய் மறைந்து கொண்டிருந்தது. அது எல்லாவற்றையும் கேட்டுவிட்டது. அம்மா சென்ற பின் சிறிது நேரத்திற்குள்ளேயே ஓநாய் கதவை தட்டியது. குட்டிகளே, கதவை திறவுங்கள், உங்கள் அம்மா அனுப்பினார். நீங்கள் கேட்ட புல் கொண்டு வந்துள்ளேன் என்றது. உள்ளே இருந்த குட்டிகள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். ஒரு குட்டி மெதுவாக, இது அம்மாவின் குரல் மாதிரி இல்லையே என்று சொன்னது. ஓநாய் உடனே, நானும் உங்களைப் போலவே வெள்ளையாடுதான், கதவை திறந்தால் பார்ப்பீர்கள் என்றது. அப்போது சிறிய குட்டி ஒன்று தைரியமாக, அம்மா சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் அதன்படி சரிபார்ப்போம் என்று சொல்லி அது கதவின் கீழே குனிந்து பார்த்தது. அங்கே என்ன தெரிந்தது தெரியுமா? மென்மையான ஆட்டுக்குழம்புகள் இல்லை, கூர்மையான நகங்களுடன் ஓநாயின் கால்கள். இது ஓநாய், பாருங்கள் அதன் கால்களை என்று அது கூச்சலிட்டது. ஓநாய் தான் அம்பலப்பட்டதைக் கண்டு பயந்து ஓடிப்போனது. சிறிது நேரம் கழித்து உண்மையான அம்மா திரும்பி வந்தாள். குட்டிகள் நடந்ததை சொன்னார்கள். அம்மா பெருமையுடன், குட்டிகளே, இனிமையான வார்த்தைகளெல்லாம் உண்மையல்ல, அறிவுடன் சிந்தித்தால்தான் பாதுகாப்பாக இருப்போம் என்று சொன்னாள். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அன்பு குழந்தைகளே, இந்த கதை மூலம் நாம் என்னென்ன கற்றுக்கொள்கிறோம்? பெற்றோரின் அறிவுரைப்படி செயல்பட வேண்டும். இனிமையாக பேசுபவர்களை உடனே நம்பாதீர்கள். அறிவும் எச்சரிக்கையும் பாதுகாப்பை தரும். புத்திசாலித்தனம் உயிரை காப்பாற்றும். இந்த மாதிரி நல்ல நன்னெறி கதைகளுக்காக தமிழ் முட்டுக்கள் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.